ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டம் வந்து என்னுடைய தாயை நான் காப்பதற்கு எப்படி போராடுவேனோ அப்படித்தான் என் தாய்மொழியை காக்க நான் போராடுவேன். இந்தியை கற்றுக்கொள்வது எனக்கு பிரச்சனை இல்லை, கட்டாயப்படுத்துவது எனக்கு பிரச்சனை. படத்தை பார்த்து அழாத பெண்கள், ஆமா, கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள்ல அழுகுறாங்க. அப்ப நீங்க எம்ஜிஆர் படம் பார்த்தா எனர்ஜியா இருக்குல்ல. பராசக்தியில என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு மொழி வருகை தருவதன் மூலமாக நம் கலாச்சாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, நம்முடைய அன்றாட வாழ்வின் மீது அது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை செலுத்துகிறது. ஒருவேளை இந்தியை அனுமதித்திருந்தால், ஜனநாயகம் வந்திருந்தா ரொம்ப கடுமையான போட்டி சந்திச்சிருக்குமா? இல்லை, ஜனநாயகனுக்கும் இதுக்கும் தன்மைகள் வேறு. அடிப்படையில் ரெண்டு அரசியல் படம் என்று வெளியில் சொல்லி கொண்டாலும் அது மசாலா முழுக்க முழுக்க ஒரு கதாநாயக பிம்பத்தை நம்பி வரக்கூடிய படம். இதில் அப்படி கிடையாது. மக்கள் போராட்டத்தை கதாநாயகனை வந்து ஹீரோவுக்கான கதை அல்லது, போராடக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனுமே ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த கதை நகர்கிறது. மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க இயக்கத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட காமராஜரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் அது தோல்வி அல்ல, ஜனநாயகத்தினுடைய வெற்றின்னு சொன்னாங்க. அந்த மாநிலம் விரும்பினால் மட்டும்தான் இந்தி வந்து அங்கு கற்பிக்கப்படும்னு ஜவஹர்லால் நேரு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் சொல்றாங்க. அது இந்திரா காந்தியுடைய கேரக்டரே அதில் வருது. உங்க அப்பா கொடுத்த வாக்குறுதியை நீங்க தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோ பேசுற காட்சிகள்லாம், அந்த உணர்வுகளுக்கு வந்து அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு வந்து மதிப்பளித்திருக்காங்க. அதை வந்து காட்சிப்படுத்திருக்காங்க. ஆமா, அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது. மாற்று சிந்தனை உள்ளவர் கூட அதை வரவேற்கிறாங்க. உலகத்தில் காதலுக்காக உயிர் நீத்தவர்கள், நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள், உறவுக்காக உயிர் நீத்த எப்படி எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் மொழிக்காக உயிர் நீத்த ஒரே இனம் தமிழ் இனம். பராசக்தி கதை கருவுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் படை வந்து அப்பயே வந்து அதுக்கு தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருந்திருக்கும் பட்சத்தில் இந்த எல்லா உண்மைகளையும் அப்பட்டமாக சொல்லியிருப்பார்கள். அதுக்கு பதிலாக புனைவுகளின் வழியாகவும் சில கதைகளை கடத்த வேண்டியிருப்பதனால நீங்கள் சொல்வது மாதிரி திருக்குறள் படை தான் புறநானூற்றின் படையாக மாற்றப்பட்டிருக்கிறது. மன்னர்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது, மாபெரும் மனிதர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது. ஜனநாயகத்தில் மட்டும்தான் சாமானியனால ஒரு எதிர்கேள்வி கேட்க முடியும், சாமானியனால ஒரு மிகப்பெரிய தலைவரை தோற்கடிக்க முடியும். அதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி. இதற்காகத்தான் நம்ம சுதந்திரத்துக்கு போராடணும்னு சொன்னாங்க. தமிழர்களினுடைய பண்டிகையா இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை கூட ஒரு அறுவடை திருநாளாக இருக்கிறதே தவிர மதம் சார்ந்ததாக இல்லை, சாதி சார்ந்ததாக இல்லை, சம்பிரதாயம் சார்ந்ததாக இல்லை. பொங்கலின் மீது ஒரு புராண கதை கட்டமைக்க முடியவில்லை. இதெல்லாம் காரணம் பார்க்கிற போது தமிழர்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நெறிமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால் தான் அந்த மொழிக்காக ஒரு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பராசக்தி சமீபத்தில் தமிழ் திரையில் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்தியிருக்கின்ற ஒரு திரைப்படம். 1965 இந்து எதிர்ப்பு, ஒரு மொழிக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து எப்படியெல்லாம் அதனுடைய வீரியத்தையும் அதனுடைய தத்துவத்தையும் உணர்ந்து களத்தில் எப்படிலாம் போராடினார்கள் என்பதை திரை மொழி வழியாக உணர்த்திருக்கின்ற ஒரு படம் பராசக்தி. அந்த பராசக்தியை சொல்லும் செய்தி என்ன? பல்வேறு விதமான கேள்விகளுக்கு பதிலுக்கு இணைந்திருக்கிறார் திரைத்துறை விமர்சகர், வருங்கால திரைப்பட இயக்குனர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா. பராசக்தி சொல்கிற செய்தி வெவ்வேறு விதமாக பலருடைய பார்வைகளில் மாறுபட்டிருந்தாலும் ஒரு மொழிக்காக உலகத்திலேயே பார்த்திங்கன்னா நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு மாபெரும் போராட்டம். இந்து எதிர்ப்பு மட்டும் இல்லை, மொழி சார்ந்த பல்வேறு விதமான போராட்டங்களை எப்படியெல்லாம் வடிவமைப்பது, அதற்கு எப்படி வந்து உயிர் கொடுப்பது, அது எப்படி பாதுகாப்பது, இதனுடைய பங்களிப்பு தான் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம். அதை தழுவி பல விதமாக காட்சிகள் அந்த திரை வடிவமாக திரை மொழியாக கடத்தப்பட்டிருந்தாலும் இது வந்து திரைத்துறை படைப்பாளிகளுக்கு சொல்கிற செய்தி, தமிழக மக்களுக்கு சொல்கிற செய்தி. அதை சொல்லுங்கள். ஒரு சினிமா பார்ப்பது என்பது என்டர்டெயின்மெண்ட் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும் வெறும் பொழுது என்பது போக்குவதற்காக மட்டுமல்ல, அது ஆக்கப்பூர்வமான விஷயங்களுக்குமானது. இந்த உலகத்தில் வந்து திரும்ப கிடைக்காத விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வந்து நம்ம இழந்தால் மீண்டும் வந்து சம்பாதிக்கக்கூடிய சூழல் வந்துருச்சுன்னா மறுபடியும் மீட்டலாம். நம்ம நகையை கொண்டே அடமானம் வைக்கிறோம், மீட்டுறோம். காசு வரும்போது திரும்ப மீட்டுறோம்.
இந்த உலகத்திலே திரும்ப கிடைக்காத விஷயம் நேரம் தான். ஒரு திரையரங்கிலே வந்து ஒரு ரசிகன் வந்து ஒரு திரைப்படத்துக்காக செலவழிக்கக்கூடிய நேரம் இருக்குல்ல, ஒரு 2.5 மணி நேர திரைப்படம், அந்த திரையரங்கை நோக்கி அவன் போகிற பயண நேரம், பக்கத்து திரையரங்கத்துக்கு போனால் கூட போயிட்டு வர நேரம் 1/2 மணி நேரம், அந்த இடைவேளை எல்லாம் சேர்த்து புக்கிங் பண்ணுற நேரம், காத்திருப்பு எல்லாம் சேர்த்து ஒரு 4 மணி நேரம் ஒரு சினிமாவுக்காக ஒருத்தன் செலவழிக்கிறான்னா, ஒரு 4 மணி நேரத்தை இழப்பதற்கு அந்த படம் முதல்ல ஒர்த்தாக இருக்கும். பணம் மட்டுமல்ல, நேரத்தை கொடுக்குறோம். ஏன்னா நேரம் தான் திரும்ப கிடைக்காதது. அப்போ நம்ம டயத்தை அது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணி படம் பார்க்குறோம். ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் மூவி அப்படிங்கிறது நம்ம மனதை வந்து மகிழ்ச்சிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இங்கே எவ்வளவு தான் நம்ம வாழ்க்கையில் சம்பவங்களை பார்த்தாலும் திரையில் பார்க்கும்போது அது ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். எத்தனையோ கதைகளை கேட்டிருப்போம் செவி வழி செய்தியாக, காட்சியாக பார்க்குறப்ப வேறொரு பரவசம் அதுக்குள்ளே இருக்கும். அதனால தான் காட்சி ஊடகத்தினுடைய இடத்தை வந்து வேறு எந்த கலை வடிவமும் நிரப்ப முடியல. ஒரு நாவல் எழுதுகிறவன், கவிதை எழுதுகிறவன், மேடை பேச்சாளன், ஒரு ஓவியன், எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 24 கிராஃப்ட் அதுக்குள்ளே ஓடுது. ஒரு கலை நுட்பங்கள் வந்து 24 விதமாக இங்கே இயங்கி கொண்டே இருக்கிறது. பாலுமகேந்திரா சொல்லுவார், ஒரு 3 விஷயம் அதுக்குள்ளே இருக்குது அப்படிப்பாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு சிற்பம் இருக்கிறது. ஒரு 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 திரைப்படத்துக்குள்ள ஒரு ஹீரோங்கிறவன் ஒரு உருவம், அந்த உருவங்கிறது ஒரு சிற்பம் மாதிரி. அதுக்குள்ளே ஒரு சவுண்டு இயங்குது பாருங்க, ஒரு இசை இயங்கி கொண்டே இருக்குது அதுக்குள்ளே. அது அசைகிற இடங்கள்லாம் மாறுதில்ல, அந்த நிலக்காட்சியெல்லாம் மாறுதில்ல. அதுக்குள்ள ஒரு ஓவியம் இருக்குது, ஒரு சிற்பக்கலை, ஒரு ஓவியக்கலை, ஒரு இசைக்கலை. இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரேமுக்குள்ளே இருக்குது. அப்போ ரசிகனை வந்து கிளர்ச்சியடைய வைப்பதற்கான விஷயம், ஏன் வந்து பித்து பிடிச்சி அலைகிறான், சினிமா பார்த்து அலைகிறான், ஏன் பைத்தியக்கார மாதிரி ஒரு படத்தை பல முறை பார்த்தான் அப்படின்னா ஒரு கேள்வி இருக்குல்ல. பல பேருக்கு அது உளவியலாக அந்த படம் வந்து தாக்குகிறது. சொந்த வாழ்க்கையில் வந்து கல் நெஞ்சக்காரனாக இருக்கிறவங்க கூட சினிமா பார்த்து கண்ணீர்ட்டு அழுகிறான்ல, அந்த மேஜிக்கை நடத்துதுல. சிவாஜி படத்தை பார்த்து அழாத பெண்கள், ஆமாம், கண்ணீர் விடக்கூடிய காட்சிகள் அழுகிறான்ல. அப்போ நீங்கள் எம்ஜிஆர் படம் பார்த்தா எனர்ஜியாக இருக்குல்ல. இப்போ பராசக்தியில் என்ன ஒரு சிறப்புனா, பல வகையான ஜேர்னல் இருக்குது திரைப்படங்களில். உண்மை சம்பவங்களை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் அப்படின்னு ஒரு வகை இருக்குது. அதுலேயும் வரலாற்று பூர்வமான விஷயங்களை வைத்து, இப்போ நீங்கள் வந்து காந்தியினுடைய போராட்டம் என்பது, இந்திய விடுதலை போராட்டம் வந்து 200 வருஷம் வரலாறு கொண்டது. அவருடைய காலத்தில் அது விடுதலையாக அது மாறுது. காந்தியின் வாழ்க்கை வரலாற எந்த பிரிட்டிஷ்காரனை வந்து அவர் வாழ்நாள் முழுக்க எதிர்த்தாரா, அந்த வெள்ளைக்காரனை ஒருத்தன் படம் எடுத்துட்டான், காந்தி படத்தை எடுக்கிறான், எலிசா டங்கன். ஆமாம். அப்போ அந்த படம் பார்க்கும்போது நமக்கு வந்து என்னவா இருக்கு, ஒரு மாபெரும் ஒரு வியப்பை தருகிறது, எப்படி போராட்டம் நடத்துனாங்க. அந்த காந்தி படத்தை எடுத்த அட்டன்பரோ, அவரை தொடர்ந்து எலிசா டங்கன், அவரும் வந்து வேறு விதமாக படங்கள் எடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் இந்த காந்தி படத்தில் எப்படி வந்து அட்டன்பரோ எப்படி படைப்பு ஆக்கத்துக்கு உயிர் கொடுத்தாரோ, பென் கிங்ஸ்லி அவரும் வந்து தன்னுடைய பங்களிப்பை உயிர் கொடுத்தாரு. அவர் பிறந்தது குஜராத் மாநிலமாக இருந்தாலும் அவர் வளர்ந்ததெல்லாம் அமெரிக்கா தேசத்தில். அதையும் நம்ம போட்டிட்டு காட்டியாகும். அப்போ அதே மாதிரி நீங்கள் வரலாற்று சம்பவங்களை, உண்மை சம்பவங்களை படமாக எடுக்கிற போது ஒரு மாபெரும் வெற்றி படைப்பாக அது மாறி இருக்கு. இதுக்கு பல உதாரணங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் நேரடியாக வந்து தலைவர்கள் வாழ்க்கையை படமாக எடுக்கிற போது வந்து காந்தி படம் மாதிரி, பெரியார், வஉசி கப்பலோட்டிய தமிழனு, கப்பல் இது மாதிரி வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன், இப்படி பாரதியார், காமராஜர், இப்படி எத்தனையோ படங்கள் வருகிறது. அந்த படங்களில் சுவராசிய தன்மை என்னவாக இருக்குதுன்னு பார்க்கும்போது, ஏற்கனவே பாடத்தில் படித்ததுனால, ஸ்கிரிப்ட் நமக்கு தெரிஞ்சதுனால, இந்த கிளைமாக்ஸ் தான் வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சதுனாலேயே சுவராசியம் குறையும். அதனால் அந்த படங்கள் வந்து வசூல் படங்களாக மாறாது. இப்போ தலைவர்களை மையமாக வைத்து எடுக்கப்படுகிற படங்கள் ஒரு வகை என்றால், சாமானிய மக்களினுடைய போராட்ட களங்களை, இப்போ நீங்கள் வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினுடைய கதாநாயகன் யார்? பேரறிஞர் அண்ணா. ஆனால் அந்த களப்பணியில் வந்து உயிர் விட்டவன் இருக்கான்ல, அது எண்ணற்ற பேர். அதில் வந்து ஏறத்தாழ கீழப்பள்ள ஒரு சின்ன நூற்றுக்கணக்கான பேர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் உயிர் நிறுத்த ராஜேந்திரன், சிவகங்கை ராஜேந்திரன். அந்த அதுக்கு பிறகு தான் வந்து அந்த போராட்டம் வீரியம் அடைஞ்சு பொள்ளாச்சி வரைக்கும் போகுது. இது வரைக்கும் நீங்கள் சொல்கிற அந்த பொள்ளாச்சி வரைக்கும் இந்த கதை நீளுகிறது. அசலாக அந்த போராட்டம் எங்கு வெடித்ததோ அந்த சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகமும் காட்டப்படுகிறது, பச்சையப்பன் கல்லூரி காட்டப்படுகிறது. அது மாதிரி மதுரையில் வந்து மிகப்பெரிய அளவில் எப்படி அது போராட்டமாக வெடித்தது. மதுரை தியாகராசர் கல்லூரியினுடைய அன்றைய மாணவர்களாக இருந்த, பின்னாளிலே சபாநாயகராக மாறிய காளிமுத்து, கவிஞர் நா காமராசன், சேடப்பட்டி முத்தையா, கவிஞர் என்குலாம், எழுத்தாளர் பா சிவபிரகாசம், ஒரு பெரிய நீண்ட வரிசை இருக்கிறது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில். இன்றைக்கும் பட்டிமன்ற உலகத்தில் கலக்கி கொண்டிருக்கிற தீம் அப்துல் காதர், இவங்கெல்லாம் மாணவ பருவத்திலே அவர்கள் அந்த களத்திலே நின்று இந்திய எதிர்ப்புக்காக வேண்டி அந்த சட்ட நகலை எரித்து விட்டு சிவகங்கை மாவட்டத்திலே இடைக்காட்டூர் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆற்றங்கரை கிராமத்துள்ளே போய் ஒளிந்து கிடக்கிறாங்க.
யாரு நான் காமராசன் காளிமுத்து மாதிரி ஆட்கள்லாம் ஒளிஞ்சு கிடக்குறாங்க இன்குலாப் இவங்கெல்லாம். அங்கே அவரோட கல்லூரி தோழர் ஒருத்தர் இருக்கிறார், அசன் முகமதுன்னு ஒருத்தருடைய வீட்டில் போய் ஒளிஞ்சிருக்காங்க. காவல்துறை வேட்டையாடுகிறது, தேடுகிறது. ஒரு மிகப்பெரிய மொழி போராட்டம் வந்து என்னுடைய தாயை நான் காப்பதற்கு எப்படி போராடுவேனோ அப்படித்தான் என் தாய்மொழியை காக்க நான் போராடுவேன். இந்தியை கற்றுக்கொள்வது எனக்கு பிரச்சனை இல்லை, கட்டாயப்படுத்துவது எனக்கு பிரச்சனை. இந்தியை படிப்பது எனக்கு பிரச்சனை இல்லை, அதை படித்தால்தான் நீ தேர்ச்சி அடைய முடியும்னு சொல்றது இருக்குல்ல. அப்ப என் தாய்மொழியிலே நான் கற்றால்தான் என்னால் சுயமாக சிந்திக்க முடியும். இந்த உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கு ஒரு உலக மொழி தேவை. அது உலகம் முழுக்க பரவி கிடக்கிற ஆங்கிலமாக இருக்கிறது. ஆனால் சம்பந்தமே இல்லாமல் வட மாநிலத்திலே பேசப்படுகிற ஒரு மொழி, செயற்கையாக எந்த இலக்கிய செழுமையும் இல்லாத மொழி, பாரம்பரியம் இல்லாத மொழி, அந்த மொழியை கட்டாயமாக என் மீது நீ திணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு மொழி வருகிற போது அந்த கலாச்சாரம் வருகிறது. இப்போ உதாரணத்திற்கு ஆங்கிலத்தை கற்றுக்கொண்டதனால், ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்ததனால் அவர் ஆங்கில ஆட்சி போய்விட்டது, ஆங்கிலேயருடைய ஆட்சி வெளியேறிவிட்டது. ஆனால் ஆங்கிலேயருடைய வாழ்க்கை முறை அவனுடைய வாழ்க்கை முறை நம்ம பின்பற்றோம். அவனுடைய உடைகளை நாம் இப்பொழுது உடுத்தி கொண்டிருக்கிறோம். அவனுடைய மருத்துவத்தை தான் ஆங்கில மருத்துவத்தை தான் நம்ம அன்றாட மருத்துவமாக மாற்றி கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு மொழி வருகை தருவதன் மூலமாக நம் கலாச்சாரத்தின் மீது, பண்பாட்டின் மீது, நம்முடைய அன்றாட வாழ்வின் மீது அது ஒரு பெரிய ஆக்கிரமிப்பை செலுத்துகிறது. ஒருவேளை இந்தியை அனுமதித்திருந்தால் இன்னைக்கு நாமெல்லாம் வெறும் மதவாதிகளாக இருந்திருக்கலாமே தவிர, இப்படிப்பட்ட அறிவியல் வளர்ச்சிக்கு உரியவர்களாக இன்றைக்கு உலகத்திலே தமிழன் எந்த மூலையிலே இருந்தாலும், அவன் அமெரிக்காவில் இருந்தாலும், கனடாவில் இருந்தாலும், ஐரோப்பிய நாடுகளில் எங்கு இருந்தாலும், அவன் உயர் மருத்துவர்களாக, பொறியாளர்களாக, ஒரு பெரிய அறிவுசார் முக்கியமான ஒரு தளத்தில் இயங்கக்கூடியவனாக இருக்கான். ஆனால் நீங்கள் இந்த பெருமிதத்தை நீங்கள் குஜராத் அடைந்திருக்கிறதா? குஜராத் வியாபாரத்திலாம் வளர்ந்திருக்கிறது, தொழில்துறையெல்லாம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இது மாதிரி கல்வியிலே சிறந்திருக்கக்கூடிய பூமியாக ஒரு கேரளா இருப்பதை போல, தமிழ்நாடு இருப்பதை போல நீங்கள் உத்தரப்பிரதேசம் இருக்கிறதா, பீகார் இருக்கிறதா? ஏன் அதெல்லாம் வரல? ஒரு அறிவு புரட்சி நடந்திருக்கிறது. அதனால தான் தந்தை பெரியார் கூட இந்த மொழி அறிவியல் மொழியாக மாற வேண்டும் என்கிற அந்த கோபத்தில் தான் நம்ம காட்டுமிராண்டி மொழியாகவே நம்ம வைத்திருக்கக்கூடாது தமிழைன்னு அவர் கோபப்பட்டார். அப்போ ஒரு காலகட்டத்தில் நடந்த வரலாற்றை திரைப்படத்தின் கண் முன்னால் காட்சியாக நிறுத்துவது 1965 அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவர்களுக்கு மட்டுமே தெரிந்த வரலாற்றை இன்றைய ஜென்சி தலைமுறைக்கு, இன்னைக்கு இருக்க 2K கிட்ஸுக்கு, இந்த இளம் தலைமுறைக்கு இந்த மொழியை காக்கிற போராட்டத்திலே உயிர் நீத்தவர்களுடைய தியாகத்தை மறக்காத நம்முடைய நன்றி உணர்ச்சியை காட்டுவதற்கான வாய்ப்பாக ஒரு திரைப்பட என்டர்டெயின்மெண்ட், அது வழக்கமான திரைப்படத்தை போலவே காதல் காட்சிகளாலும், அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்னாலையும், குடும்ப சென்டிமெண்ட்னாலையும், ஒரு வில்லனை எதிர்கொள்வது எப்படிங்கிற விஷயம் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. வழக்கமான கமர்ஷியல் சினிமாவுக்கான எல்லா அம்சங்களையுமே படத்துக்குள்ளே வச்சுருக்கான். அதுக்குள்ளே ஒரு உண்மையான பிரச்சனையை கொண்டு ஒரு 40% அசலான பிரச்சனையை, மொழி போராட்டத்தை யார் மொழி போராட்டத்திலே ஒடுக்குகிறானோ, எவன் காவல்துறையின் மூலமாக அந்த மாணவர்களை துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக்குறானோ அவன் தான் வில்லை. இந்த போராட்டத்தை எவன் நடத்துகிறானோ, இந்த மாணவர் எழுச்சியவே கட்டமைக்கிறான் அவன் தான் கதாநாயகன். மொழி ஆதிக்கத்துக்கு எவன் திணிக்கிறான் அவன் வில்லை. மொழி ஆதிக்கத்துக்கு எதிராக தாய்மொழியை காக்கிற போரில் நிற்கிறவன் தான் கதாநாயகன். ஒரு விஷயத்த வழக்கமான சினிமாவுக்கான அந்த ஃபார்முலா எங்கேயும் மிஸ் ஆகலாம். கமர்ஷியலாவது ஹிட்டு படம் இன்னைக்கு வரைக்குமே புக்கிங்கில் இருக்குது, நம்பர் 1 இருக்குது. இப்போ இதை பார்க்குற போது தான் திராவிட இயக்கம் தமிழ்நாட்டிலே இவ்வளவு பேரை எழுச்சியிருக்கிறதா? சும்மா காமராஜர் மாதிரியான வரலாற்று புகழ்மிக்க தலைவர்களை மொழியினால தான் வீழ்த்திட்டாங்க. மொழி போராட்டம் நிகழவில்லை என்று சொன்னால், இந்திய ஆதிக்கத்தை மத்திய அரசாங்கம் அன்றைக்கு அப்படி ஒரு முடிவை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் வீழ்ந்திருக்காது. அப்போ காங்கிரஸ் வீழ்த்தியது கருணாநிதி அண்ணா அல்ல, இந்த மொழி போராட்டம் தான், இந்த கொள்கை போராட்டம் தான் வீழ்த்தி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு யதார்த்தம் இருக்குல்ல. இல்லை, அவர் பச்சை தமிழர்னு எங்கேயுமே அவர் விட்டு கொடுக்காம தான் வந்திருக்காரு. நம்ம வேறு விதமான திணிப்பு இரண்டு, அதாவது காமராஜர் தோற்றதற்காக அண்ணா வருத்தப்பட்டிருக்கிறார். அந்த அரசியல் பண்பாடு இருந்திருக்கிறது. நமக்கு என்னன்னா, நமக்கு தனிநபர் அல்ல, அதாவது பச்சை தமிழர் என்று பெரியார் அவரை பாராட்டி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா பெரியார் காமராஜரினுடைய ஆதரவாளராக இருந்திருக்கிறார். காமராஜர் பெரியாரை தான் பின்பற்றி இருக்கிறார். ஏன்னா 2 பேரும் காங்கிரஸ்காரங்க அதன் அடிப்படையில். பெரியாரும் காங்கிரஸ்காரரு, காமராஜரும் காங்கிரஸ்காரர். காங்கிரஸ் இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாறே இல்லை. ஆனால் எங்கே அது அதிகாரத்தை இழந்தது என்றால் மொழி போராட்டத்தில் தான் அந்த அதிகாரத்தை இழக்கிறது. அந்த மொழி போராட்டத்தினுடைய உயிரோட்டமான காட்சிகளால் பராசக்தி நிரம்பியிருக்கிறது. சிவகார்த்திகேயன் உயிர் கொடுத்துருக்காரு. அவருக்கு நிகர என்ன பெரிய கதாபாத்திரங்கள் எல்லாமே இல்லை நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப பெரிய சிறப்பு என்னன்னா, அந்த இந்தி ஆதிக்கத்தை திணிப்பதற்கு அரசாங்கம் உத்தரவு பிறப்பிக்கிறது. அப்படி உத்தரவு பிறப்பிக்கிற போது நேருவினுடைய மறைவுக்கு பின்னல் உள்ள இடத்துல கதை தொடங்குகிறது.
அந்த திணிப்பை வந்து நியாயப்படுத்துவதற்கு காவல்துறையை ஏவி விடுகிறார்கள். அதை மத்திய அரசாங்கம் வந்து கண்காணிக்கிறது. இந்த காவல்துறை வந்து வேட்டையாடுதல மாணவர்களை வேட்டையாடுவதற்கு தலைவராக ஒரு காவல்துறை தலைவராக ஜெயம் ரவி கேரக்டர் கட்டமைச்சிருக்காங்க. அவரே கதாநாயகனா நடிச்ச ஒரு பல படங்கள்ல இந்த படத்துல முதல் முறையாக எதிர்மறை கதாபாத்திரம் வில்லன் கேரக்டர் மாதிரி வரும். படத்துல அவரை பார்த்தாலே அவர் பார்ப்பதற்கு ஒரு சாக்லேட் பாய் மாதிரி தான் இருப்பார். ஆனா இந்த படத்துல அவரை பார்த்தா டெரர் ஆகுற அளவுக்கு இப்போ ரகுவரன்லாம் ஒரு சின்ன ஒரு குழந்தை முகத்தில் வந்து ஒரு கொலைகாரனுக்கான பயத்தை உண்டாக்குவார்ல, அது மாதிரி ஜெயம் ரவியோட கதாபாத்திரம் இந்த படத்தில் அவர் வர்ற சீன் பூராமே பதட்டமாக இருக்குது. அதுதான் ரசிகர் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த படத்தில் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணது யார் அப்படிங்கிறப்ப சிவகார்த்திகேயனா ஜெயம் ரவியான்னு வரும்போது சிவகார்த்திகேயன் சிறப்பாக நடிச்சிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, அதர்வா முரளி பல பேர் நடிச்சிருக்காங்க. இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேரக்டராக ஜெயம் ரவி நடிச்சிருக்காரு. படத்தில் வந்து எப்போவுமே ஒரு திரைப்படம் வந்து தோல்வி அடையாமல் இருக்கணும்னா வில்லன் கதாபாத்திரம் கரெக்டாக இருக்கணும். அது கிரிப்பாக இருந்துச்சுன்னா தான், ஒரு சவால் இருந்தால் தான் அதை முறியடிக்க முடியும். ரஜினிக்கு ஒரு ரகு வரும் போல அது மாதிரி ஒரு வலுவான ஒரு வில்லன் தன்மையோடு வந்து ஜெயம் ரவி மிரட்டியிருக்காரு. உண்மை சம்பவங்கள் ஒரு 40% உண்மையை வைத்துக்கொண்டு ஏறத்தாழ 60% ஒரு வழக்கமான சினிமாவுக்கான என்டர்டெயின்மெண்ட்டோட கூடிய இசையோடு பாடலோடு கூடிய அந்த என்டர்டெயின்மெண்ட் எங்கேயுமே போர் அடிக்கல. வெறும் டாக்குமெண்ட்ரியாக படம் மாறல எங்கேயுமே. ஆனால் டாக்குமெண்ட்ரி தன்மைக்கான எல்லா தகவல்களையும் திரட்டியிருக்கிறாங்க. ஒரு உதாரணத்திற்கு பொள்ளாச்சியில் நடந்த சம்பவங்களையெல்லாம் வந்து அவங்க திரட்டியிருக்கிறாங்க. அரசாங்கம் வெறும் 6 பேர் கொல்லப்பட்டதாக சொல்லியிருக்கிறது. ஆனால் 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து கொல்லப்பட்டார்கள் என்பதான் உண்மை அப்படிங்கிற உரத்தை அடித்து சொல்கிறாங்க. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அவங்க படத்தினுடைய இந்த நிறைவு காட்சியின் பின்னாடி அது டைட்டில் கார்டோடு அதெல்லாம் காட்டுறாங்க. அதனால் படம் வந்து ஒரு கம்ப்ளீட் பிக்சராக வந்து இது இருக்குது. இது எதிர்பாராத விதமாக ஜனநாயகன் வராதது இந்த படத்துக்கான கூடுதல் இரட்டிப்பு வெற்றியாக மாறிடுச்சு. 2 மடங்கு வசூலை வந்து அள்ளி குவிக்கக்கூடிய வாய்ப்பாக இந்த படம் மாறி இருக்கிறது. ஜனநாயகம் வந்திருந்தால் ரொம்ப கடுமையான போட்டி சந்திச்சிருக்குமா? இல்லை, ஜனநாயகனுக்கும் இதுக்கும் தன்மைகள் வேறு. அடிப்படையில் 2 அரசியல் படம் என்று வெளியில் சொல்லி கொண்டாலும் அது மசாலா முழுக்க ஒரு கதாநாயக பிம்பத்தை நம்பி வரக்கூடிய படம். இதில் அப்படி கிடையாது. மக்கள் போராட்டத்தை கதாநாயகனை வந்து ஹீரோவுக்கான கதை அல்லது, போராடக்கூடிய ஒவ்வொரு இளைஞனும் ஒவ்வொரு மாணவனுமே ஹீரோ தான் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து இந்த கதை நகர்கிறது. அப்போ இது வந்து ஒரு கொள்கையாக, ஒரு கோட்பாட்டு ரீதியாக கதையை நகர்த்துவதற்கும் ஒரு தனி மனித பிம்பத்தின் வழியாக கதையை நகர்த்துவதற்கும் ஒரு வேறுபாடு. இப்போ நம்ம கண்ணு முன்னாடி வந்து மெரினாவில் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஒன்று திரண்டாங்க. அந்த எழுச்சியை நம்ம கண்ணால் பார்த்தோம். அது ஒரு போலீஸ் தடியடியோடு கலைக்கப்பட்டது. ஆனால் ஒரு துப்பாக்கி சூட்டின் வழியாக நூற்றுக்கணக்கான மாணவர்களினுடைய இரத்தத்தின் வழியாகத்தான் ஒரு ஆதிக்க இந்தி மொழி வந்து தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்தி பேச விரும்பாத மாநிலங்களிலே இந்தியை திணிப்பது என்பது நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் இல்லை. அந்த மாநிலம் விரும்பினால் மட்டும்தான் இந்தி வந்து அங்கே கற்பிக்கப்படும்னு ஜவஹர்லால் நேரு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படிங்கிற விஷயத்தையும் அதில் சொல்கிறாங்க. அது இந்திரா காந்தியுடைய கேரக்டரையும் அதில் வருது. உங்கள் அப்பா கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு ஹீரோ பேசுகிற காட்சிகள்லாம் அந்த உணர்வுகளுக்கு வந்து அன்னைக்கு ஜவஹர்லால் நேரு வந்து மதிப்பளித்திருக்கிறார். அதை வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆமாம், அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கிறது. மாற்று சிந்தனை உள்ளவர் கூட அதை வரவேற்கிறாங்க. அதாவதுங்க, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக இயக்கம் என்பது என்னன்னா மாற்று கருத்தை உள்வாங்குவது தான். ஆமாம், இன்னைக்கு வந்து மாநில சுயாட்சியில் இருந்து மக்களுடைய ஒவ்வொரு இடஒதுக்கீட்டில் இருந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாத்தையுமே ராகுல் காந்தி பேசுகிறார். ராகுல் காந்தி வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஜவஹர்லால் நேரு எப்படி வந்து ஒரு முதிர்ச்சியான அரசியலை பேசினாரோ அதையெல்லாம் வந்து ராகுல் காந்தி பேசுகிறார். அவர் ஏற்படுத்தியது ஓட் ஸ்டோரி அவேர்னஸ். ஆமாம், அவர் ஏற்படுத்துறது. அதனால இந்த திரைப்படம் என்பது அரசியல் திரைப்படமாக இருக்கும்போது கூட மக்கள் போராட்டத்தை மையமாக வைத்து ஒரு மொழி போராட்டத்தை வந்து மிக சிறப்பாக கட்டமைச்சிருக்கிறாங்க. இந்த புதிய தலைமுறை வாக்காளர்களாக இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கிறவங்க பல பேர் திராவிட இயக்கம் என்ன செய்தது, காங்கிரஸ் நாட்டுக்கு என்ன செய்தது, அந்த காலத்தில் தலைவர்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னு வரலாறு தெரியாத ஒரு தலைமுறை, வாட்ஸ்அப்பில் வந்ததே வரலாறுன்னு ஒரு தலைமுறை வந்துருச்சு இல்லையா, அந்த தலைமுறைக்கான பாடம் வந்து இந்த படத்துக்குள்ளே இருக்கிறது. அது ஒரு பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கி. இது போன்ற படங்களை அந்த காலகட்டத்தில் முக்கியமான நடிகர்களாக இருந்தவர்கள் எல்லாருமே வந்து ஒருவேளை எடுப்பதற்கு தயக்கமா, இல்லை வந்து ஏன் இதுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கிட்டு, யார் அன்றைக்கு இருந்த நடிகர்கள், அன்றைக்கு இருந்த படைப்பாளிகள் எல்லாருமே, ஏன்னா அன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஏன் இது முன்கூட்டியே வரலன்னு கேட்குறீங்களா? அதாவது இல்லை அப்படி அல்லது, அதாவது இந்த சுதா கொங்கராங்கிற இயக்குனர் வந்து ஏற்கனவே சூரரை போட்டோன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. இப்போ நீங்கள் உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் படம் எடுப்பவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ கேப்டன் பிரபாகரன்கிற படம் வந்து வீரப்பனுடைய கதாபாத்திரத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. புலன் விசாரணை ஆட்டோ சங்கர் என்கிற குற்றப்பின்னணியை மையமாக வைத்து எடுக்கப்பட்டது. இது மாதிரி உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் சில திரைப்படங்கள் வருகிற போது அதோட நம்பகத்தன்மை கூடும்.
நம்ம கண்ணு முன்னாடி நிகழ்வது வந்து திரைப்படம் அல்ல, நிஜமாவே நடந்த ஒரு உண்மை சம்பவம் என்று சொல்லுகிற போது கொஞ்சம் வந்து இப்போ கடைசியாக வந்து ஜெய்பீம் வரைக்குமே உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது, அந்த நீதிபதி சந்துரு அவர்கள் வந்து விசாரித்த ஒரு வழக்கின் அடிப்படையில் எடுக்கப்பட்டது அப்படி சொல்கிறப்ப சில திரைப்படங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை கூடும். சினிமா என்பது வெறும் மேஜிக் அல்ல, அதுக்குள்ளே ஒரு லாஜிக் இருக்கிறது. டாக்குமெண்ட்ரி ப்ளஸ் ட்ராமா ஈக்குவல் டு சினிமா என்று சொல்வார்கள். அந்த டாக்குமெண்ட்ரிக்கான அசல் தன்மை உண்மைத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் பட்சத்தில் அதன் மீது கட்டப்படுகிற புனைவு என்பது, அதன் மீது எழுதப்படுகிற கதை என்பது, அதுக்கு மேலே எழுதப்படக்கூடிய அந்த ட்ராமா என்பது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானதாக மாறும்போது இந்த படம் வந்து சக்ஸஸாக மாறும். அப்படிங்கிறதுனால இந்த படம் ஒரு முழுமையான திரைப்படமாக வெற்றி பெற்றிருக்கிறது. அதாவது இந்த படத்தில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இதற்காகவே அன்னைக்கு நடந்த போராட்டத்தில் வந்து உயிரிழந்தவர்கள், மொழிக்காக உயிரிழந்தவர்கள், அதற்கு முன்பும் பார்த்திங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் கூட அது எந்த மதமாக கூட இருக்கலாம், அந்த மொழிக்காக, மொழி மீது உள்ள பற்றுக்காக அது மதிப்பளித்து தமிழ் அழகன், தமிழ் மகன் உசேன், அதே போல் தமிழ் செல்வன், இது போன்று உலகத்தில் வேறு எந்த மொழியையும் வந்து தன்னுடைய குழந்தைக்கு வந்து சுட்டி கொண்டாடுகிற ஒரு இனம் வந்து எங்கேயுமே இல்லைன்னு தான் சொல்லலாம். அது இந்த உலகத்தில் காதலுக்காக உயிர் நீத்தவர்கள், நாட்டுக்காக உயிர் நீத்தவர்கள், உறவுக்காக உயிர் நீத்த எப்படி எவ்வளவோ பேர் உண்டு. ஆனால் மொழிக்காக உயிர் நீத்த ஒரே இனம் தமிழ் இனம் தான். மொழி போராட்டத்தில் மொழிக்காக உயிர் நீத்த ஒரு இனம் இருக்கிறதுனா தாய்மொழி என்பது தாயை விட மேலானது என்று கருதக்கூடிய, தாய்நாட்டு பற்றை விடவும் ஒருபடி மேலானது என்று கட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு வந்து தமிழர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. ஏன்னால் இந்த மொழி என்பது வெறுமனே நாம் பேசுவதற்கான கருவியாக மட்டும் இல்லாமல் இது ஒரு சமத்துவத்துக்கான மொழியாக இருக்கிறது. பிறப்பினால் பேதங்கள் கற்பிக்காத மொழியாக இருக்கிறது. சங்க இலக்கியம் மாதிரியான செழுமை மிக்க செம்மொழியாக இருக்கிறது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பண்பாடு மிக்க கீழடி நாகரிகத்திலே வந்து மதம் கடந்த ஒரு பண்பாட்டிலே, நாகரிகத்திலே, இயற்கை வழிபாட்டிலே வந்து தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழர்களினுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய பொங்கல் பண்டிகை கூட ஒரு அறுவடை திருநாளாக இருக்கிறதே தவிர மதம் சார்ந்ததாக இல்லை, சாதி சார்ந்ததாக இல்லை, சம்பிரதாயம் சார்ந்ததாக இல்லை. பொங்கலின் மீது ஒரு புராண கதை கட்டமைக்க முடியவில்லை. இதெல்லாம் காரணம் பார்க்கிற போது தமிழர்கள் வந்து உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நெறிமிக்கவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதனால்தான் அந்த மொழிக்காக இவ்வளவு பெரிய போராட்டத்தை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பது சூரியனுக்கு வெளிப்படையாக இருக்கு. இந்த படம் இனி வரும் தலைமுறைக்கு, ஒரு படைப்பாளிகளுக்கு ஒரு புதுவிதமான நம்பிக்கை தருகிறது. இல்லை, இந்த மாதிரி படங்கள் வெற்றி பெறுகிற போது வரலாற்றில் இருக்கக்கூடிய உண்மைகளிலே இருந்து ஒரு திரைப்படத்தை எடுப்பது என்பதற்கான சவால் இருக்குல்ல. ஏன்னா சினிமா எப்போவுமே ட்ரெண்ட் செட்டிங் என்னென்னா, மதுரையில் எடுத்த ஒரு படம் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எல்லாருமே மதுரைக்கு ஷூட்டிங் போயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி பொள்ளாச்சிக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. சினிமாவில் எப்போவுமே ட்ரெண்டிங் வந்து சக்ஸஸ் தான் வந்து அதுக்கான மந்திரமாக எப்பொழுதுமே இருக்கும். ஒரு வரலாற்று உண்மை சம்பவம் வெற்றியை தருகிறது என்றால் நாமும் ஏன் ஒரு வரலாற்று படத்தை எடுக்கக்கூடாது என்பதற்கான பயணமாக அது மாறும். ஏன்னா நம்ம ஊரில் ஏற்கனவே மருதநாயகம் மாதிரியான திரைப்படங்கள் வராமலே போய்விட்டது என்கிற வருத்தம் நமக்கு இருக்கிறது. அப்போ உண்மை சம்பவங்களின் அடிப்படையிலே பல திரைப்படங்கள் வருவதன் வழியாக சிறந்த கலைப்படைப்புகளை உருவாக்குவதற்கான வாசலை பராசக்தி திறந்து வைத்திருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம்னா புறநானூற்று படை. அது வந்து கதாநாயகனை வந்து ஒரு வெற்றியை நோக்கி திரட்டக்கூடிய வகையில் ஒரு எழுச்சி மிக தலைப்பாக அது இருக்கின்றது. இதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா திருக்குறள் படை ஒன்று கோயங்கா வந்து திண்டிவனத்தை போட்டியிட்ட பொழுது அவரை எதிர்த்து போட்டியிட்ட திருக்குறளார் முனிசாமி அவர் பக்கம் நின்னதெல்லாம் பார்த்திங்கன்னா திருக்குறள் படை தான். மிகப்பெரிய ஒரு பணக்காரர் போட்டியிறாரு, அவர் எதிர்த்து நான் எப்படி போட்டியில் போகிறேன், எப்படி வெளில போகிறேன். அதாவது இந்தியாவினுடைய ஆகச்சிறந்த தொழிலதிபரை, கோடீஸ்வரனாக இருக்கிற ஒருவரை, ஒரு தமிழ் புலவனாக இருக்கிறவன், தமிழ் உணர்வாளனாக இருக்கிறவன் தோற்கடிக்க முடியும்னா ஜனநாயகம் வென்றதாக அர்த்தம். கரும்பு வீரர் காமராஜர் அவர்கள் வந்து தேர்தலிலே தோன்ற போது அவருடைய பற்றாளராக இருக்கிறவர்கள், தொண்டர்களாக இருக்கிறவர்கள், ஐயா நீங்களே தோத்துட்டீங்களே மனசுக்கு வேதனையாக இருக்குன்னு சொல்லுகிற போது அவர் சொன்னாராம், ஒரு மிகப்பெரிய வரலாற்று புகழ்மிக்க இயக்கத்தினுடைய சார்பாக போட்டியிட்ட காமராஜரை ஒரு சாதாரண கல்லூரி மாணவன் தோற்கடிக்க முடியும் என்றால் அது தோல்வி அல்ல, ஜனநாயகத்தினுடைய வெற்றின்னு சொன்னாங்க. ஏன்னா மன்னர்களை எதிர்த்து நம்ம ஜெயிக்க முடியாது, மாபெரும் மனிதர்களை எதிர்த்து ஜெயிக்க முடியாது, ஜனநாயகத்தில் மட்டும்தான் சாமானியனால ஒரு எதிர்கேள்வி கேட்க முடியும், சாமானியனால ஒரு மிகப்பெரிய தலைவரை தோற்கடிக்க முடியும்னா அதுதான் ஜனநாயகத்தின் வெற்றி, இதற்காகத்தான் நம்ம சுதந்திரத்துக்கு போராடணும்னு சொன்னாராம். அதனால எப்பொழுதுமே அது எதிர்மறை சிந்தனையாக அதை கருத வேண்டியது இல்லை, எதுக்கு எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு நேர்மறை சிந்தனை இருக்கிறது என்பது கரும வீரருடைய வரலாற்றிலிருந்து நம்ம படிக்கிறோம். வரலாற்று திரைப்படங்கள் நிறைய வருவதற்கான வாசலை பராசக்தி திறந்து வைத்து விட்டது. அது இந்த பராசக்தி கதை கருவுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள் படை வந்து அப்பயே வந்து அதுக்கு
தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றாங்க. அதாவது இது ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருந்திருக்கும் பட்சத்தில் இந்த எல்லா உண்மைகளையும் அப்பட்டமாக சொல்லியிருப்பார்கள். அதற்கு பதிலாக புனைவுகளின் வழியாகவும் சில கதைகளை கடத்த வேண்டியிருக்கனால நீங்கள் சொல்வது மாதிரி திருக்குறள் படை தான் புறநானூற்றின் படையாக மாற்றப்பட்டிருக்கிறது. அது வெற்றியும் பெற்றிருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கிட்டு பல கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதே எங்கள் நன்றி சார்.